மக்களே வணக்கம். நான் ஜெகன். இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊர் சாயல்குடியில், அதுவும் நான் இருக்கக்கூடிய ஊர் பகுதி விவிஆர் நகர். இங்கே வந்து கிறிஸ்தவ மக்கள் வந்து வருடம் ஒரு முறை இந்த பயத்தங்கஞ்சி தயாரித்து ஒவ்வொரு வருடமும் தவக்காலத்தில் இந்த கல்லறையில் முன்னோர்களை வழிபாடு செஞ்சு இந்த ஒரு விருந்து நிகழ்வை வந்து எங்கள் ஊர் மக்கள் கொண்டாடுறாங்க. அப்படியான நிகழ்வை இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயத்தங்கஞ்சி குறிப்பாக வந்து முழுவதும் பயத்தம்பருப்பு, அரிசி, கருப்பட்டி, தேங்காய் துருவல், ஏலக்காய் இதை கொண்டு மட்டுமே வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு இனிப்பு உணவுன்னே சொல்லலாம். கருப்பட்டி தான் முக்கியமாக வந்து பயன்படுத்துறது. வேறு சர்க்கரையோ வெல்லமோ பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா இது பாரம்பரிய உணவாக கொடுக்கறதுனால கருப்பட்டி மட்டும்தான் இதில் வந்து பயன்படுத்தும். மற்றது வந்து எதுவுமே பயன்படுத்த மாட்டோம். இப்போ கருப்பட்டி பணம் ஏறுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம பொதுமக்கள் எல்லாருக்கும் கொடுக்கறனால நாங்கள் வந்து ஒரு கருப்பட்டி தரோம், ஒரு கொட்டான் தரோம், இல்லை ஒரு 5 கிலோ தரோம், 1 கிலோ தரோம் அப்படின்னு தருவாங்க. அவங்க காணிக்காவும் அரிசியாகவும் தருவாங்க, ரூபாயும் தருவாங்க, கருப்பட்டியாகவும் தருவாங்க, பயிராகவும் தருவாங்க. அப்படி அதாவது மக்கள் எல்லா பொதுமக்களையும் வாங்கி இது வந்து நம்ம நடத்துகிறோம். நாங்கள் தயாரிக்கிறது வந்து கருப்பரிசியில் பச்சரிசி தட்டாம்பயிரை ஃபஸ்ட்டு வேக போட்டுக்கிட்டு நல்லா வெந்த உடனே இந்த பச்சரிசி இருக்குல்ல அதையும் அலசி மொத்தமாக போட்டு நல்லா கொலைய வேக விட்றணும். வேக விட்டு அதில் கருப்பட்டி நமக்கு தேவையான இனிப்பு இங்கே வந்து நாங்கள் கருப்பட்டி தான் சேர்ப்போம். அது கருப்பட்டி சேர்த்து அந்த தேவையான இனிப்பு வந்து அதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடணும். சுவைக்காக வேண்டி ரொம்ப போட வேண்டியதில்லை, தேவைக்கு போட்டுக்கிடணும். போட்டுக்கிட்டு கருப்பட்டியை நல்லா நுணுக்கி உள்ளே போட்டு அதை நல்லா கிண்டி விட்டோம்னா சுவையான இது பைத்தங்கஞ்சி தயாராகிடும். வேறு இனிப்புனா மண்டை வெல்லம் சேர்க்கலாம், சீனியும் சேர்க்கலாம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் சீனிலாம் சேர்க்கணும்னா வெறும் கஞ்சா காய்ச்சி கொடுப்போம். வீட்டில் மக்கள் வாங்கிட்டு போய் இனிப்பு தேவையானவங்க இனிப்பு போட்டு சாப்பிட்டுக்கிடலாம். இங்கே தயாரிக்கிறது வந்து கருப்பட்டி போட்டு தயாரிப்போம். தேங்காய் போட்டால் நல்லா சுவையாக இருக்கும். அதனால் தேங்காய் சேர்த்து ரொம்பலாம் சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் போட்டு அதோட கொஞ்சம் ஏலக்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
தவக்காலத்தில் நம்ம முன்னோர்கள் நம்ம கூட உடம்பிறந்தவங்க இங்கே இருப்பாங்க. அவங்க வந்து நமக்கு கொடுக்குறதா நினச்சி இங்கே இருக்கிற மக்களோட குடும்பத்தார்கள் எங்கே இருந்தாலும் வருடத்தால் இந்த இடத்துக்கு இன்றைக்கி வந்துடுவாங்க. இதில் வந்து எங்கள் ஊர் மக்கள் இன்றைக்கி எல்லோரும் வருவாங்க. எல்லா மதத்தின மக்களும் வருவாங்க. வந்து வழிபட்டுட்டு இந்த பைத்தஞ்சு வாங்கி சாப்பிடுவாங்க. ஆமாம், அது போக வந்து நாங்கள் வந்து இது வந்து பாரம்பரிய முறையில் பட்டை பிடிச்சி பனை ஓலை பட்டையை பிடிச்சி தான் நாங்கள் கொடுப்போம். கொஞ்சம் போய்